إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة رب زدني علما رب زدني علما رب زدني علما اللهم آتني من لدنك علما وفهما وتفهيما اللهم علمني تأويل القرآن وفقهني في سنة نبيك محمد صلى الله عليه وسلم اللهم اغفر لجميع العلماء من المفسرين والمحدثين والفقهاء ولكل من تعلم الدين وعلمه ونشره ونصره ودعا إليه ولكل من جاهد في سبيلك بماله ونفسه حتى أتاه اليقين கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய ஊர் ஜமாத்தார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, தூரமான இடங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய முஸ்லிம் பெருமக்களே, இஸ்லாமிய கல்விக்கூடங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஆசிரியர்களே, மாணவிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் உங்களுக்கும் எனக்கும் நேரு வழியை வேண்டியவனாக, அல்லாஹுடைய பொருத்தத்தை வேண்டியவனாக, மறுமையின் வெற்றியை வேண்டியவனாக, நேரு வழியை வேண்டியவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் பொருந்தி கொண்ட, அவன் ஏற்றுக்கொண்ட, அவன் மகிழ்ச்சி அடைந்த, அவன் அருள் புரிந்த நல்லோருடைய கூட்டத்தில் என்னையும் உங்களையும் நமது சமூக மக்களையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். குறிப்பாக இந்த நேரத்தில் நமது பாலஸ்தீன சகோதரர்கள், காசா சகோதரர்கள் படக்கூடிய அந்த துன்பத்தில் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா உதவி செய்வானாக, அவர்களுடைய சிரமங்களை போக்குவானாக, அவர்களுடைய பூமியை அவர்களுக்கு அல்லாஹு தஆலா திரும்ப கிடைப்பதற்கு அருள் புரிவானாக. அந்த மக்கள் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இம்மை மறுமையின் பாக்கியங்களை தந்தருள்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த மார்க்கத்திற்கென்று தனி சிறப்புகள் இருக்கின்றன. இந்த மார்க்கத்திற்கென்று தனி சிறப்புகள் இருக்கின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை அவன் தேர்ந்தெடுத்திருக்கிறான். இது அல்லாஹுடைய மார்க்கம். இது யாருடைய மார்க்கம்? இது அல்லாஹுடைய மார்க்கம். தீனுல்லாஹ். இது அல்லாஹுவின் புறத்திலிருந்து இறக்கப்பட்ட மார்க்கம். மனிதர்களுக்கு இறை தூதர்கள் மூலமாக, வேதங்கள் மூலமாக வழங்கப்பட்ட மார்க்கம் இது. இந்த மார்க்கத்திற்கும் ஏனைய கொள்கைகளுக்கும் மதங்களுக்கும் சமயங்களுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன? இந்த மார்க்கம் படைத்த இறைவனால் படைப்புகளுக்கு கொடுக்கப்பட்ட மார்க்கம். படைத்த இறைவனால் படைப்புகளுக்கு வழங்கப்பட்ட மார்க்கம். படைத்த இறைவன் படைப்புகளாகிய நமக்கு நாம் வாழ்வதற்கு எப்படி காற்றை படைத்தானோ, நீரை படைத்தானோ, உணவை படைத்தானோ, அது போன்று நம்முடைய இந்த உயிருக்கு, நம்முடைய ஆன்மாவிற்கு எந்த ஆன்மா படைக்கப்பட்டதிலிருந்து அதற்கு அழிவு இல்லையோ, அந்த ஆன்மாவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுத்ததுதான், அவன் கொடுத்ததுதான் இந்த தீனுல் இஸ்லாம் என்ற மார்க்கம். இது எந்த மனிதனுடைய கற்பனையினால் உருவான மார்க்கம் அல்ல. இந்த மார்க்கத்தில் யாரும்
எதையும் அவருடைய விருப்பத்தின்படி அவருடைய சுய ஆசையின்படி உள்ளே நுழைக்க முடியாது. இறை தூதர்கள் உட்பட அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த அனுமதியின்படிதான் அவர்கள் ஒரு சட்டத்தை மக்களுக்கு போதிப்பார்களே தவிர வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா, அவர் பேச மாட்டார் மன இச்சையினால். அவர் பேசுவதெல்லாம் அவருக்கு அறிவிக்கப்படக்கூடிய இறைவனின் அறிவிப்பே தவிர வேறு இல்லை. அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நபிக்கும் கட்டளையிட்டார். ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் கட்டளையிட்டான், நீங்கள் உங்கள் மன விருப்பங்களை பின்பற்றி விடாதீர்கள், அவா உங்களது ஆசையை பின்பற்றி விடாதீர்கள். ஒருவன் தன்னுடைய ஆசையை பின்பற்றுவானால் அது அவனை அல்லாஹுடைய பாதையிலிருந்து வழி தவற செய்துவிடும். சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் அனுமதித்த எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன. அல்லாஹு தஆலா நம்முடைய ஆசைக்காக, இந்த உடலின் விருப்பங்களுக்காக ஹலாலானவற்றை கொடுத்திருக்கிறான் அனுபவிப்பதற்காக. ஆனால் நம்முடைய மறுமை என்று வந்துவிட்டால், அல்லாஹ்வோடு தொடர்புடைய அமல்கள் என்று வந்துவிட்டால், அங்கே அல்லாஹுடைய கட்டளை அவன் நபிமார்களுக்கு கொடுத்த வழிமுறை. இதை தவிர எதையும் நாம் மார்க்கமாக எடுத்துக்கொள்ள முடியாது. எதை தவிர எதை அல்லாஹ் இறக்கினானோ, எதை நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்தானோ அதுதான் மார்க்கம். அதுதான் அஸ்ஸிராத் அல் முஸ்தகீம். اهدنا الصراط المستقيم اهدنا الصراط المستقيم. இந்த குர்ஆனுடைய முதல் சூரா அல்லாஹ்வை வணங்குவதற்காக கை கட்டி அடிமையாக நாம் நிற்கும் போது அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய முதல் துஆ, யா அல்லாஹ் எனக்கு பாதை காட்டு, யா அல்லாஹ் எனக்கு வழிகாட்டு. எந்த வழி எனக்கு வேண்டும்? அஸ்ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான வழி எனக்கு வேண்டும், நேரான பாதை எனக்கு வேண்டும், சமமான பாதை எனக்கு வேண்டும், கோணல் இல்லாத பாதை எனக்கு வேண்டும், உன்னை விட்டு என்னை திருப்பாத பாதை எனக்கு வேண்டும். நீ என்னை எதற்கு படைத்தாயோ, நீ என்னை எதற்காக படைத்தாயோ அந்த பாதையிலிருந்து என்னை வழித்தவர செய்யாத, என்னை பல வழிகளில் திருப்பி விடாத, குழப்பி விடாத, நேர்மையான, நீதமான, ஒழுங்கான, சமமான, நடுநிலையான பாதை வேண்டும். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். அல்லாஹு தஆலா எதற்காக நம்மை படைத்தான்? வமா خلقtul ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். அல்லாஹு தஆலா நம்மை நாம் அவனை வணங்குவதற்காக படைத்தானே தவிர வேறு எதற்காகவும் அல்லாஹு தஆலா நம்மை படைக்கவில்லை. நாம் படைக்கப்பட்டது அல்லாஹ்வுடைய இபாதத்துக்காக, அல்லாஹுவை வணங்குவதற்காக. இந்த உலகத்திற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்டார்களே, மீண்டும் அந்த சொர்க்கத்திற்கு வருவதற்காகத்தான் அவர்கள் இறக்கப்பட்டார்கள். அப்படி சொர்க்கத்திற்கு வர வேண்டும் என்றால் அவர்கள் அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்ற கட்டளை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அல்லாஹுவை வணங்க வேண்டும், இபாதத்துல்லாஹ், அல்லாஹ் ஒருவனை கலப்பற்ற முறையிலே வணங்க வேண்டும். அல்லாஹு தஆலா வணங்குவது என்று சொல்லும் போது அலா லில்லாஹி தீனுல் காலிஸ் வமா உமிரு இல்லா லியஅ்புதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன் வமா உமிரு இல்லா லியஅ்புதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன் ஹுனஃபா
ويقيموا الصلاة ويؤتوا الزكاة وذلك دين القيمة. இதற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, பல முஸ்லிம்களுக்கு இந்த அடிப்படை புரியவில்லை. நாம் அல்லாஹ்வை வணங்கத்தானே செய்கிறோம், நாம் அல்லாஹ்வை வணங்கத்தானே செய்கிறோம். சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அவனை மட்டுமே வணங்க வேண்டும், வணக்க வழிபாடுகளை அவனுக்கு மட்டுமே பரிசுத்தமாக்க வேண்டும். அப்படி செய்தால்தான் அல்லாஹ்வை வணங்கியவர்களாக நாம் ஆகுவோம். அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ் அல்லாத ஒருவரை சேர்த்து விட்டால், அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டில் அல்லாஹ் அல்லாதவரை உள்ளே கொண்டு வந்து விட்டால், அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளில் இருந்து ஒரு சிறிய வணக்கத்தை, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளில் இருந்து ஒரு வணக்கத்தை அல்லாஹ் அல்லாதவருக்கு செய்து விட்டால், அல்லாஹ் பாதுகாப்பானாக, அதுதான் ஷிர்க், இணை வைத்தல். அல்லாஹ்விற்கு பிடிக்காத செயல், அல்லாஹ்விற்கு அதிகமாக கோபத்தை கொடுக்கக்கூடிய செயல், அல்லாஹ்விற்கு அதிகமாக வெறுப்பை கொடுக்கக்கூடிய செயல். மாணவர்களே, இந்த விசேஷமான இந்த மார்க்கம், அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட இந்த மார்க்கம், இந்த மார்க்கத்துடைய அடிப்படை அல்லாஹுவை வணங்குவது. அதுதான் அஸ்ஸிராத் அல் முஸ்தகீம், நேரான பாதை. அந்த நேரான பாதை அல்லாஹ் ஒருவனை வணங்குவதின் மீது இருக்க வேண்டும், ஷிர்க் இல்லாமல் இருக்க வேண்டும். அந்த இபாதத், அந்த தீன் நபிமார்களுடைய வழியாக இருக்க வேண்டும், நபிமார்களை ஏற்றுக்கொண்ட அந்த நல்லோருடைய வழியாக இருக்க வேண்டும். ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். இந்த வசனத்தை நாம் புரிய வேண்டும், சிந்திக்க வேண்டும். இந்த மார்க்கம் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட விசேஷமான மார்க்கம். அல்லாஹ்வுடைய நிஅமத்தும் இதுதான். அல்லாஹ்வால் நிஅமத்து கொடுக்கப்பட்டவர்கள் என்றால் இந்த மார்க்கம் யாருக்கு கொடுக்கப்பட்டதோ அவர்கள்தான். கவனியுங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தில் நபிமார்களை, அந்த நபிமார்களுடைய அந்த வழியிலே செல்லக்கூடியவர்களை எப்படி உயர்த்தி இருக்கிறான் என்று இடையிலே சொல்லிக் கொள்கிறேன். இன்று நம்மை போன்றவர்களை எல்லாம் நாம் செய்யக்கூடிய இந்த பரிசுத்தமான தெளிவான நேர்வழியான பிரச்சாரத்திலிருந்து பொதுமக்களை தடுப்பதற்காக சிலர் பயன்படுத்தக்கூடிய அந்த தவறான ஒரு கூற்று, தவறான கொள்கை, தவறான பிரச்சாரம், நாம் இறைநேசர்களுக்கு எதிரானவர்கள், நாம் நல்லவர்களுக்கு, அவுலியாக்களுக்கு எதிரானவர்கள், அவர்களை குறை சொல்லக்கூடியவர்கள், அவர்களை மதிக்காதவர்கள் என்று பிரச்சாரம் செய்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களை, அவுலியாவுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நண்பர்களை, ரஹ்மானுடைய அந்த அன்பர்களை ஏற்றுக்கொள்ளாமல் ஒருவன் எப்படி முஸ்லிமாக இருக்க முடியும்? அந்த நல்லவர்களுடைய பாதையில் செல்லாமல் ஒருவன் எப்படி நேர்வழியை அடைய முடியும்? ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின், ஒரு தொழுகையாளி, உண்மையான தௌஹீதுடையவன், அல்லாஹ்வை வணங்கி வழிபட்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடக்கூடியவன், அல்லாஹ்வை நேசிப்பான். அல்லாஹ்வுடைய நேசத்தை கொண்டு அல்லாஹ் யாரை நேசித்தானோ அவர்களை நேசிப்பான். அல்லாஹ்வை நேசிப்பது மட்டுமல்ல ஈமான், அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும். அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ அவர்களை நேசிக்க வேண்டும். அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ, யாரை புகழ்கிறானோ அவர்களை அல்லாஹ்
சகோதரர்களே, இந்த ஒழுக்கத்தை தான் இந்த சிறப்பான தீனுல் இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தௌஹீதுடைய அடிப்படை என்ன? நேர் வழியை கேட்பது, நேரான பாதையிலே நடப்பதற்குரிய அருளை அல்லாஹ்விடத்தில் வேண்டுவது. அந்த நேரான பாதை யாருடைய பாதை என்பதை நாம் அடையாளம் கண்டுகொள்வது அந்த இறைநேசர்களை கொண்டுதான். அந்த நேரான பாதை எது என்பதை நாம் அடையாளம் கண்டுகொள்வது. எந்த பாதை அல்லாஹ்விற்கு விருப்பமான பாதை என்று நாம் புரிய வேண்டும் என்றால் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், நீ இப்படி சொல்லி நடத்து. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், யா அல்லாஹ் நீ அருள் புரிந்தவர்களுடைய பாதையிலே. அந்த பாதை யாருடைய பாதை? நீ யார் மீது நிஅமத்து செய்தாயோ அவர்களுடைய பாதை. அல்லாஹ் தஆலா யார் மீது நிஅமத்து செய்தான்? وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ فَأُولَئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ مِنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ. அல்லாஹ் தஆலா அதற்கான பட்டியலை சொல்கிறார். அல்லாஹ்வுடைய அருளுக்கு, அல்லாஹ்வுடைய நிஅமத்திற்கு முதல் தகுதியானவர்கள், அல்லாஹ்வுடைய நிஅமத்து செய்யப்பட்டதில் பரிபூரணமானவர்கள் யார்? நபிமார்கள். என் அன்பிற்குரிய முஸ்லிம் சமுதாய மக்களே, ஒரு விஷயத்தை மனதிலே பதிய வையுங்கள். அவுலியாக்கள் அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள் என்றால் உடனே உங்களுடைய கவனத்தில், உடனே உங்களுடைய சிந்தனையில் ரசூல்மார்கள், நபிமார்கள் வர வேண்டும். யார் வர வேண்டும்? முதலாவதாக யார் வர வேண்டும்? ரசூல்மார்கள், நபிமார்கள் வர வேண்டும். அல்லாஹ்வுடைய இறைநேசத்தில், அல்லாஹ்வுடைய இறைநேசத்தில் விலாயத்துல்லாஹ், மஹப்பத்துல்லாஹ், மஇய்யத்துல்லாஹ், அல் குர்பு மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய நெருக்கம், அல்லாஹ்வுடைய நட்பு, அல்லாஹ்வுடைய நேசம், இதிலே முழுமை பெற்றவர்கள் தான் நபிமார்கள், ரசூல்மார்கள். உலகத்தில் உள்ள எல்லா மற்ற இறைநேசர்கள், சஹாபாக்கள், சுஹதாக்கள், தாபிஈன்கள், இப்படி யாரை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, உலகத்தில் உள்ள எல்லா இறைநேசர்களும் சேர்ந்தாலும், புரிந்து கொள்ளுங்கள் சமுதாய மக்களே, எல்லா இறைநேசர்களும் சேர்ந்தாலும் ஒரு நபியினுடைய ஸ்தானத்தை அடைய முடியாது. நபியினுடைய ஒரு நபியினுடைய தகுதியை அடைய முடியாது. நபி என்பவர் அல்லாஹ்விடத்தில் அவ்வளவு தகுதி பெற்றவர். அல்லாஹ் தஆலா சொல்கிறார், فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ. அல்லாஹ் சொல்கிறார், யார் அவுலியாவாக ஆக வேண்டும் என்றால், இறைநேசர்களாக ஆக வேண்டும் என்றால், இறைநேசர்களுடைய ஜமாஅத்திலே சேர வேண்டும் என்றால், கவனியுங்கள், யாருடைய ஜமாஅத்திலே? யாருடைய ஜமாஅத்திலே? இறைநேசர்களுடைய ஜமாஅத்திலே சேர வேண்டும் என்றால் அதற்கு பச்சை தலப்பாவை தேவையில்லை, பெரிய மொத்தமான ஆடை தேவையில்லை, குளிக்காத, சீவாத, தலைவாராத, தலையை சுத்தப்படுத்தாத ஹிப்பி பக்கீர் முடிகள் தேவையில்லை. அதற்கு 100, 200, 300, 1000 என்ற பெரிய தஸ்பீஹ் மாலைகள் தேவையில்லை. அதற்கு பச்சை துண்டுகள் தேவையில்லை. அதற்காக தனி ஆடை இல்லை. எந்த விதமான மூட நம்பிக்கைகளோ அல்லது மாற்றுமத கலாச்சாரமோ அல்லது நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழிகாட்டுதல் இல்லாமல், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் மனிதர்களாக உருவாக்கி கொண்டது எதுவாக இருந்தாலும் சரி, அது ஒருவனை அல்லாஹ்வுடைய நேசராக ஆக்காது. அது ஒருவனுக்கு அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை கொடுக்காது. அல்லாஹ் சொல்கிறான், وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ, யார் அல்லாஹ்விற்கு கீழ்ப்படிவாரோ, இதாஅத்துல்லாஹ், நம்முடைய செயல் அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி
நம்முடைய செயல் அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி இருக்க வேண்டும். இரண்டாவது, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தபடி அவர் நடக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு கீழ்ப்படிய வேண்டும். யார் இப்படி அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஏற்ப நடந்து கொள்வாரோ, நபிக்கு கீழ்ப்படிந்து நடப்பாரோ, அல்லாஹ் தஆலா சொல்கிறார், இவர்கள்தான். இந்த அமல் இருக்க வேண்டும், இந்த சிஃபாத் தன்மைகள் இருக்க வேண்டும், இந்த நற்குணங்கள் இருக்க வேண்டும், இந்த நம்பிக்கை யகீன் இருக்க வேண்டும். அவருடைய சொல், அவருடைய குணம், அவருடைய செயல் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு உட்பட்டதாக, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கீழ்ப்படிந்ததாக, கட்டுப்பட்டதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அல்லாஹ் சொல்கிறார், இவர்கள் அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்தானோ அவர்களோடு இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா யாருக்கு அருள் புரிந்தானோ அவர்களோடு இவர்கள் சேர்ந்து விடுவார்கள். அவர்கள் காலத்தால் எவ்வளவு பிற்காலத்தில் தோன்றி இருந்தாலும் சரியே. அன்பான சகோதரர்களே, நீங்கள் நாளை மறுமையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு இருக்க வேண்டுமா? இருக்கலாம். நாளை மறுமையிலே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு இருக்க ஆசைப்படுகிறீர்களா? இருக்கலாம். அல்லாஹ்வுடைய வாக்கு, அல்லாஹ் தஆலாவுடைய வாக்கு, இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மிஆத் ரப்பனா இன்னக லா துக்லிஃபுல் மிஆத். இறைவா, நீ வாக்கை மீற மாட்டாய், நீ உனது பேச்சை நீ மீற மாட்டாய். அல்லாஹ் சொல்கிறான், நீ அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டால், நீ உனக்கு அனுப்பப்பட்ட நபிக்கு கீழ்ப்படிந்தால் நீ நபிமார்களோடு இருப்பாய் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எந்த தௌஹீதுக்காக, இறை நம்பிக்கைக்காக வாழ்ந்தார்களோ, எந்த ஷிர்க்கை எதிர்த்து வாழ்நாளெல்லாம் பிரச்சாரம் செய்தார்களோ, அதே போன்று அல்லாஹ்வுடைய இந்த தௌஹீதுக்காக ஒருவன் வாழ்வானேயானால், தனது மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதிலேயே அல்லாஹ் ஒருவனை வணங்க வேண்டும் என்பதற்காகவே அவன் தன்னுடைய வாழ்நாளை கழிப்பானேயானால், அந்த பிரச்சாரத்தை செய்வானேயானால், அல்லாஹ்வை தவிர வணங்கப்படக்கூடிய, அல்லாஹ்வை தவிர மக்கள் தங்களது வழிபாடுகளுக்கு, தங்களுடைய இபாதத்துகளுக்கு எடுத்துக்கொண்ட ஒவ்வொன்றுக்கு எதிராக பிரச்சாரம் செய்வானேயானால், மக்களை ஷிர்க்கிலிருந்து காப்பாற்றுவதற்காக அவன் சொல்லடிப்பட்டால், கல்லடிப்பட்டால், எல்லா துன்பங்களையும் தாங்கிக் கொண்டால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இப்ராஹிம் நபியோடு அவனை சேர்த்து வைப்பான். நாளை மறுமையிலே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு அல்லாஹ் தஆலா சேர்த்து வைப்பான். சகோதரர்களே, இதுதான் அடிப்படை. அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய நேசராக ஆக வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய முஹப்பத்து கிடைக்க வேண்டும் என்றால், அந்த நபிமார்களை போன்று அவர்களுடைய பாதையிலே நாம் செல்ல வேண்டும். வமன் யுத்திஇல்லாஹ வர்ரசூல் ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன். அதற்கு பிறகு வஸ்ஸித்தீகீன். நாளை மறுமையிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு, உமர் ஃபாரூக்கோடு, சித்தீக்குகள் என்று அல்லாஹ்வால் வர்ணிக்கப்பட்ட, புகழப்பட்ட அந்த சஹாபாக்களோடு இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கீழ்ப்படிய வேண்டும். அவுலியாக்களாக ஆக வேண்டும் என்றால், இறைநேசராக ஆக வேண்டும் என்றால், இறைநேசர்களோடு சேர வேண்டும் என்றால், கவனியுங்கள், என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கீழ்ப்படிய வேண்டுமே தவிர, இறைநேசர்களுக்கு சமாதிகள் கட்டிக்கொண்டு, இறைநேசர்களுக்கு சமாதிகள், தர்காக்கள் கட்டிக்கொண்டு, குப்பாக்கள், கோபுரங்கள் கட்டிக்கொண்டு, கோயில்களிலே பூசாரிகள் உட்கார்ந்து கொண்டு பூஜைகள் செய்வது போல அந்த இறைநேசர்களுடைய கபறுகளை இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு கோயிலாக, அல்லாஹ்வை தவிர வணங்கப்படும் ஒரு இடமாக ஆக்கிக் கொண்டு இன்று மக்கள் செய்கிறார்களே,
الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء. நீ அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்ட ஷஹீதாக ஆகவில்லை என்றாலும் நாளை மறுமையிலே ஒரு ஷஹீதுடைய அந்தஸ்திலே இருக்க வேண்டும் என்றால் நீ அல்லாஹ்வுக்கு இதாஅத் செய்தவனாக, அல்லாஹ் அனுப்பிய ரசூலுக்கு இதாஅத் செய்தவனாக இருக்க வேண்டும். வஸ்ஸாலிஹீன், அதற்கு பிறகு மற்ற எல்லா நல்லவர்கள். இந்த சாலிஹ் யார் தங்களுடைய அமல்களை கவனியுங்கள், யார் தங்களுடைய அமல்களை அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு ஏற்ப கவனியுங்கள். மார்க்கம் இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். இதிலே அவர் சொன்னார், இவர் சொன்னார், அங்கே பார்த்தேன், இங்கே பார்த்தேன், இந்த ஊரிலே நடக்கிறது, அந்த ஊரிலே நடக்கிறது என்பதற்கெல்லாம் இங்கே வேலை இல்லை. மக்காவிலே நடந்தாலும் சரி, மதீனாவிலே நடந்தாலும் சரி, உலகத்திலே கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து ஒரு அமல் நடைபெற்றாலும் சரி, அது அல்லாஹ்வின் வேதத்தில் இல்லை என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த சுன்னாவில் இல்லை என்றால் அது வழிகேடு, அது வழிகேடு, அது ஒரு மனிதனை நரகத்தில் தள்ளிவிடும். உலக மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அதை ஒரு சிறந்த செயலாக அவர்கள் சான்று கொடுத்தாலும் சரி, அல்லாஹ்விடத்தில் அது ஒரு பித்ஆ, அனாச்சாரம். மாணவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்நாளிலேயே ஒவ்வொன்றையும் தெளிவுபடுத்தி விட்டு தான் சென்றார்கள். என்ன சொன்னார்கள்? மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா, படியுங்கள், ஹதீஸ் நூல்களை படியுங்கள். நேர்வழி வேண்டுமா, குர்ஆனை திறந்து படியுங்கள். நேர்வழி வேண்டுமா, ஹதீஸ் நூல்களை திறந்து படியுங்கள். இந்த மக்களுக்கு குர்ஆனுடைய தர்ஜுமா படிப்பதிலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஆர்வம் இல்லை. ஹதீஸுடைய நூல்களை திறந்து படிப்பதிலே ஆர்வம் இல்லை. எதையாவது அவுலியாக்களுடைய கராமத் என்ற ஒரு புத்தகத்தை கொடுங்கள், அதை வைத்துக் கொண்டு அவ்வளவு பக்தியாக படிப்பார்கள். பொய், அடிப்படை ஆதாரமற்ற கதை, ஒவ்வொரு கதையும் ஷிர்க்கை தூண்டக்கூடிய கதை. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஒருவரை வரம்பு மீறி புகழ்வதற்காக இட்டு கட்டப்பட்ட கதைகள். இந்த அளவுக்கு என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ்களை விட கவனியுங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ்களை விட, சஹாபாக்கள் விஷயத்தில் இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ்களை விட, இன்னும் தாபிஈன்கள் இமாம்கள் விஷயத்தில் இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ்களை விட, அவற்றையெல்லாம் சில, அதாவது 10-20க்கு கீழே பொறுக்கி எடுத்து விடலாம். ஆனால் அவுலியாக்கள் என்ற பெயரால் மக்களுக்கு மத்தியிலே பிரபலமாக்கப்பட்டார்கள். கவனியுங்கள், அவுலியாக்கள் என்ற பெயரால் மக்களுக்கு மத்தியிலே பிரபலமாக்கப்பட்டார்கள் அல்லவா? அவர்கள் பெயரிலே மக்கள் கட்டி வைத்திருக்கக்கூடிய கதைகள், கற்பனைகள் இருக்கின்றனவே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்விற்கு போட்டியாக, நபிமார்களுடைய முஅ்ஜிஸாக்களுக்கு போட்டியாக அவ்வளவு கதைகளை அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா அவருடைய வல்லமைகளை பற்றி சொல்லும் போது, நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த முஅ்ஜிஸாவை பற்றி சொல்லும் பொழுது, ஒரு மூமினுடைய உடல் அப்படியே புல்லரிக்க வேண்டும், ஒரு மூமினுடைய உள்ளம் அப்படியே துடிதுடிக்க வேண்டும், அவனுக்கு அப்படியே ஈமானிய புத்துணர்ச்சி கிடைக்க வேண்டும். ஆனால் அவர்களுக்கு அது வராது. அதே நேரத்தில் இந்த கதைகளை சொல்லுங்கள், இந்த கற்பனையான, இந்த பொய்யான சம்பவங்கள், நடக்காத சம்பவங்களை சொல்லுங்கள், ஆஹா ஓஹோ என்று அப்படியே துடிதுடித்து போவார்கள். ஜஸ்பு அவர்களுக்கு வந்துவிடும். அங்கேதான் ஷைத்தான் அவர்களுக்கு அந்த மாயையை உண்டு பண்ணுகிறான். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்ன சொன்னார்கள்? மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா ஃபஹுவ ரத்துன். யார் நம்முடைய இந்த மார்க்கத்தில், யார் நம்முடைய இந்த மார்க்கத்தில் அதில் இல்லாததை புதிதாக உள்ளே கொண்டு வருவாரோ, யார் நம்முடைய இந்த மார்க்கத்தில் அதில் இல்லாததை உள்ளே கொண்டு வருவாரோ ஃபஹுவ ரத்துன், அது மறுக்கப்பட்டு விட்டது, அது ஏற்றுக்கொள்ளப்படாது, அது ரத்து செய்யப்பட்டது, அது அங்கீகரிக்கப்பட்டதல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு தெளிவாக நமக்கு சொல்லிவிட்டார்கள். மார்க்கம் என்றால் என்ன,
அல்லாஹ்வுடைய இறைநேசனாக ஆகுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விற்கு கீழ்ப்படிய வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே 3வது அத்தியாயத்திலே 31வது வசனம், மதீனாவுடைய ஆரம்ப வாழ்க்கையிலே இறக்கப்பட்ட வசனம். குறிப்பாக இந்த வசனம் நஸ்ரானிகளை பார்த்து, அல்லாஹ்வுடைய நேசர்கள் நாங்கள், அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்கள் நாங்கள் என்பது, நஹ்னு அஹிப்பாவுல்லாஹ் நஹ்னு அப்னாவுல்லாஹி வ அஹிப்பாவுஹு, நாங்கள் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள், அல்லாஹ் எங்களுக்கு தகப்பனை போல, அல்லாஹ்வுக்கு நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்று பெருமை பேசிக் கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கட்டளை சொன்னார். நபியே, நீங்கள் அவர்களை அழைத்து சொல்லுங்கள், நபியே நீங்கள் அவர்களை அழைத்து சொல்லுங்கள். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹிப்புகுமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹிப்புகுமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும். அல்லாஹ் சொன்னார், நபியே நீங்கள் அவர்களை அழைத்து சொல்லுங்கள், நீங்கள் உண்மையிலேயே அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால், நீங்கள் உண்மையிலேயே அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள். அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றாமல் அவர்களை தங்களது வாழ்க்கையிலே முழுமையாக கொண்டு வராமல், அவர்களுடைய சுன்னத்தை முழுமையாக வாழ்க்கையிலே கொண்டு வராமல் ஒருவன் அல்லாஹ்வை நேசித்தவனாக ஆக மாட்டான், அல்லாஹ்வுடைய நேசத்தை அடைய முடியாது. அல்லாஹ் தஆலா சொன்னார், நபியே நீங்கள் சொல்லுங்கள், என்ன சொல்லுங்கள்? இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், மக்களே நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள். யுஹிப்புகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அல்லாஹ்வுடைய மஹப்பத், இஷ்க இலாஹி என்று சொல்கிறார்கள் அல்லவா, நாங்கள் அப்படியே இறை காதலிலே மூழ்கிவிட்டோம். அது என்னடா இறை காதல்? தொழுகை இல்லை, நோன்பு இல்லை, விக்ர் இல்லை, சுத்தம் இல்லை, ஹராம் ஹலாலாகிவிட்டது, ஹலால் எல்லாம் ஹராமாகிவிட்டது, தவறான நடத்தைகள், தவறான பழக்க வழக்கங்கள். எந்த இறைநேசர்களின் பெயர்களால் இவர்கள் இன்று மக்களை ஏமாற்றுகிறார்களோ, மக்களை மதிமயக்கி தங்களுடைய வருமானங்களை ஈட்டிக் கொள்கிறார்களோ, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்கள் இவர்களின் செயல்களில் இருந்து முற்றிலும் நீங்கியவர்கள், விலகியவர்கள். அதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த அடிப்படையை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களாக இருக்கட்டும், அல்லது அஜ்மீரில் அடங்கி இருக்கக்கூடிய முஹீதுddin சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களாக இருக்கட்டும், அல்லது இதே இந்த நாகூரில் அடங்கி இருக்கக்கூடிய ரஹிமஹுல் ஷாஹுல் அமீத் ரஹிமஹுல்லாஹ் அவர்களாக இருக்கட்டும், இவர்கள் இறைநேசர்கள் என்றால் ஷிர்கிலிருந்து விலகியவர்களாக, தௌஹீதிலே உறுதியானவர்களாக, தௌஹீதின் பக்கம் மக்களை அழைத்தவர்களாக இருந்தால் மட்டுமே அவர்கள் இறைநேசர்கள். ஒருபோதும் தங்களுடைய அடக்க ஸ்தலங்களில், கவனியுங்கள், ஒருபோதும் தங்களுடைய அடக்க ஸ்தலங்களில் இன்று மக்கள் செய்கிறார்கள் அல்லவா, அவர்களுடைய பெயரால் இந்த சடங்குகளுக்கும், இந்த மூட நம்பிக்கைகளுக்கும், இந்த அநியாயங்களுக்கும், இந்த அழிச்சாட்டியங்களுக்கும், அத்தனை ஒரு மூடம் மடத்தனமான நம்பிக்கைகளுக்கும், கலாச்சாரங்களுக்கும், செயல்பாடுகளுக்கும் ஒருபோதும் இந்த இறைநேசர்கள் உடன்பட்டவர்கள் அல்ல, அவற்றை அங்கீகரித்தவர்களும் அல்ல. கவனிங்கள், ஒரு இறைநேசர் வாழ்றார், ஒரு இறைநேசர் இப்ப வாழ்றார், ஒரு மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒரு இறைநேசர் தான் அவர் ஆலிமா இருக்கணும், அவர் ஆபித் வணக்கசாலியா இருக்கணும், இல்லையா? எதை வச்சுங்க இறைநேசர்னு சொல்லுவீங்க? பெரிய தலப்பா கட்டிட்டா இறைநேசர் ஆயிட முடியுமா? மார்க்க இல்மு வேணும், இபாதத் வேணும், துன்யாவை விட ஆகிரத்தை தேர்ந்தெடுத்தவராக இருக்க வேண்டும்.
அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடில் அதிகமாக ஈடுபடக்கூடியவராக இருக்க வேண்டும். அதுக்கு மேல அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் இருக்கிறார். பொதுவா மக்கள் ஒரு இறைநேசர் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர் ஆகிரத்துக்காக வாழ்கிறாரா, அவரிடத்தில் ஹலால் ஹராம் இருக்கிறதா என்று பார்ப்பார் பொதுவா. அப்படி இருக்கும் போதுதானே அவரை மக்கள் ஒரு இறைநேசர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார் என்று சொல்வார்கள். இந்த இறைநேசர் முன்னாடி போய் மியூசிக், அதெல்லாம் சொல்றது மோளம், இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் எடுத்துக்கிட்டு போய் டான்ஸ் ஆடி மியூசிக் அடிச்சு பாட்டு பாடினா அந்த உயிரா இருக்கக்கூடிய இறைநேசர் ஒத்துப்பாரா? இது அவருக்கு செய்த மரியாதை ஆயிடுமா? சொல்லுங்க. சரி, உங்க ஊர்ல ஒரு ஆலிம் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, வயசுல மூத்தவர், மார்க்க கல்வி அதிகமா படிச்சவர், அந்த ஊர்லயே அதிகமா இறை வழிபாடும் நல்ல முறையில செய்யக்கூடியவர் என்று அறியப்பட்டவர். இப்ப அவர்கிட்ட போய் நீங்க கல்வி படிப்பீங்களா, அல்லது உங்களை மாதிரி மார்க்கத்துல எப்படி ஈடுபடணும், எப்படி உங்களை மாதிரி நீண்ட நேரம் நாங்க தொழுகணும், உங்களை மாதிரி பொறுமையா நற்குணத்தோட எப்படி இருக்கணும் என்று அவரிடத்துல உபதேசம் கேட்பீங்களா? அவருடைய நன்மையை நீங்க பெறுவதற்கு, அவர் மூலமாக அல்லாஹ்வை நெருங்குவதற்கு இதை நீங்கள் செய்வீர்களா? அல்லது அவருக்கு முன்னாடி உலகத்தில் உள்ள கச்சேரியெல்லாம் கொண்டு வந்து கச்சேரி அடிச்சுக்கிட்டு, கூத்து அடிச்சுக்கிட்டு, இசை கச்சேரிகள் வைத்துக் கொண்டு, அதுக்கு மேல இந்த ஊர்ல என்ன நடக்குது? இந்த வரிசையா டப்பா டப்பாவா போகுமே, கப்பல் போகுது, வீடு போகுது, கொடிக்கம்பம் போகுது, வரிசையா பிளைட் போகுது, போகுது. அந்த ஊர்ல இருந்து இந்த ஊர்ல இருந்து போயிட்டே இருக்குது. இது யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க சகோதரர்களே. இது அந்த இறைநேசரை கவனிங்க, அந்த இறைநேசரை அவர் உயிரோடு இருக்கும் பொழுது அவரை கண்ணியப்படுத்தக்கூடியது இல்லை, இது அவரை மகிழ்ச்சிப்படுத்தாது என்று நீங்கள் கண்டிப்பாக சொல்வீர்கள் இல்லையா? அப்படி எங்கேயாவது ஒரு உயிரா இருக்கிற இறைநேசருக்கு முன்னாடி இது செய்வீங்களா? நீங்க நடக்குதா இந்த தர்காக்களுக்கு முன்னாடி? ஏன்னா இவங்களுக்கு நல்லா தெரியும், தர்கால உள்ள அவுலியா எந்திரிச்சு வந்து நம்மளை உதைக்க மாட்டாரு, தர்கால உள்ள அவுலியா எந்திரிச்சு வர முடியாது, அவர் பேரால நம்ம என்ன அக்கிரமம் பண்ணாலும் அவர் கேட்க மாட்டாரு என்ற தைரியத்தினால்தானே இவ்வளவு அநியாயங்களை, அழுச்சாட்டியங்களை, மூட நம்பிக்கைகளை, இந்த மக்களை மடையர்களாக ஆக்கக்கூடிய சடங்குகளை செய்து மக்களிடமிருந்து அவர்கள் வசூல் அளிக்கிறார்கள். இது ஒரு உண்மையா உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு ஆலிமுக்கு முன்னாடி போய் செஞ்சா, ஏண்டா இதுவாடா மார்க்கம் என்று கல்லவுட் அடிக்க மாட்டாரு, தன்னுடைய சபையிலிருந்து அவர்களை துரத்த மாட்டாரு. சகோதரர்களே, இங்கே நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு செயல் உயிரோடு இருக்கும் பொழுது ஒருவரை கண்ணியப்படுத்தாதோ, ஒருவருடைய மரியாதையாக அது ஆகாதோ, அது எப்படி அவர் இறந்து விட்டதற்கு பிறகு அதுவும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே பாவம் என்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் போது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கும் போது அது எப்படி இறைநேசர்களை கண்ணியப்படுத்தக்கூடியதாக ஆகும்? இறைநேசர்களை கண்ணியப்படுத்துவது என்றால் அவர்களை போன்று அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அவர்கள் அழைத்த மார்க்கத்தின் பக்கம் நாமும் அழைக்க வேண்டும், அவர்கள் அல்லாஹ்வுடைய இறை வழிபாட்டிலே மூழ்கியது போன்று நாமும் அந்த இறை வழிபாட்டிலே மூழ்க வேண்டும், அவர்கள் இந்த உலகத்தை விட மறுமையை தேர்ந்தெடுத்தது போன்று நாமும் ஆகிரத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். உலக மோகம் இல்லாமல், உலக ஆசை இல்லாமல் மறுமையின் ஆசையிலே வாழ்வதுதான் அந்த இறைநேசர்கள் மீது நாம் உண்மையான மதிப்பு, மரியாதை வைப்பது, கண்ணியப்படுத்துவது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் தஆலா இதை தெளிவாக நமக்கு சொன்னார். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுங்கள். அப்படி நீங்கள் பின்பற்றினால்தான் அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அடுத்து அல்லாஹ் உங்களது பாவங்களை மன்னிப்பான். அல்லாஹ்வின் அடியார்களே, காலங்கள் எவ்வளவு உருண்டாலும் சரி, காலங்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு எவ்வளவு தூரம் சென்றாலும் சரி, அவர்கள் நமக்கு முன்னால் வாழ்ந்து நமக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவிற்கு தெளிவாக அவர்கள் விட்டு சென்ற
அவர்கள் நமக்கு கொடுத்து சென்ற அல்லாஹ்விடமிருந்து நமக்கு அவர்கள் வாங்கி கொடுத்த குர்ஆனும் இருக்கிறது, அவர்கள் நமக்கு போதித்த ஹதீஸும் இருக்கிறது. இந்த குர்ஆனும் ஹதீஸும் அல்லாஹ்வை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும், ரசூலை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும், பிறகு அல்லாஹ்வுடைய இறைநேசர்களை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவது எப்படி? அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கி வழிபடுவது. அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கி வழிபடுவது. அல்லாஹ்வுடைய தன்மைகளை அல்லாஹ் அல்லாதவருக்கு சேர்க்காமல் இருப்பது. فلا تجعلوا لله اندادا وانتم تعلمون. அல்லாஹ்விற்கு சமமாக, அல்லாஹ்விற்கு நிகராக, அல்லாஹ்வை போன்று யாரையும் எதையும் ஆக்காமல் இருப்பது, இது அல்லாஹ்விற்கு அடியார்கள் செலுத்தக்கூடிய கண்ணியம். அல்லாஹ்விற்கு அடியார்கள் செலுத்தக்கூடிய கண்ணியம். அல்லாஹ்வை இலாஹாக, நம்முடைய வணக்கத்திற்குரிய ஒரே இறைவனாக, நம்முடைய ரப்பாக, நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடியவனாக, பிறகு அவன் எப்படி எந்தெந்த பெயர்களை கொண்டு தன்மைகளை கொண்டு தன்னை புகழ்ந்து கொண்டானோ அவற்றுக்கெல்லாம் அவன் முழுமையாக தகுதி உடையவன் என்று நம்புவது, இது அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவது. பிறகு அல்லாஹு தஆலாவுடைய கண்ணியத்தை கொண்டு அல்லாஹ்வின் கட்டளையின்படி அவன் தேர்ந்தெடுத்த நபிமார்கள் ரசூல்மார்களை கண்ணியப்படுத்துவது. ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹு தஆலா என்னென்ன அந்தஸ்தை, என்னென்ன தகுதியை கொடுத்தாலோ அந்த தகுதியை கொண்டு அந்த நபிமார்களை கண்ணியப்படுத்துவது. இங்கே ஒன்றை புரிய வேண்டும். இங்கிருந்துதான் சில அடிப்படைகளை நாம் விளங்க வேண்டும். இந்த உம்மத்திலே ஷிர்க் எப்படி வந்தது? ஷிர்க் எப்போதுமே திடீர்னு வந்துடாது. ஷிர்க் எப்போதுமே திடீர்னு வந்துடாது. ஏன்னா ஷிர்க் இருக்குது, இது பாவத்திலேயே உச்சகட்டமான பாவம். பாவத்திலேயே உச்சகட்டமான பாவம். இதுக்கு மேல ஒரு பாவம் இல்லை. இதான் லாஸ்ட். இந்த உம்மத்துக்கு முதல்ல ஷிர்க்கை பத்தியே பாடம் படிக்கணும். ஷிர்க்னா என்ன, முதல்ல இந்த ஷிர்க்கினுடைய ஆபத்து என்ன, ஷிர்க்கினால் என்ன பிரச்சனை, அது தெரியல மக்களுக்கு. முதலாவது விஷயம் பாருங்க, எந்த ஷிர்க்கை இன்று உம்மத்து சாதாரணமாக எடுத்துக்கொண்டதோ, ஒரு ஜினாவை, ஒரு திருட்டை, மது அருந்துவதை ஒரு பாவமாக, குற்றமாக, ஒரு பெரிய அநாகரிகமான செயலாக கருதுகிறார்கள், கருதத்தான் வேண்டும். ஆனால் அதை விட மட்டமான, கேவலமான, மிகவும் அயோக்கியத்தனமான செயல் இணை வைத்தல் என்று அல்லாஹ் சொல்கிறார். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசம். அல்லாஹ் தஆலா நபிமார்கள் அல்லாதவர்களை இந்த குர்ஆனிலே நபிமார்களை புகழ்ந்ததை போன்று புகழ்கிறான் என்றால், நான் தான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னேன். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இப்படி ஒவ்வொரு நபிமார்களோடு இந்த உம்மத்திலே உள்ளவர்கள் சேர்க்கப்படுவார்கள். அந்த நபிமார்களை போன்று இவர்கள் தாவா செய்வார்களே ஆனால், இபாதத்து செய்வார்களே ஆனால், அல்லாஹ்வுக்காக வாழ்வார்களே ஆனால். அதற்கு உதாரணம் குர்ஆனிலே லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த லுக்மான் தௌஹீதுக்காக வாழ்ந்தார், ஷிர்க்குக்கு எதிரான பிரச்சாரம் செய்தார். ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்வார். ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்வார். அப்படி உபதேசம் செய்யும் பொழுது அந்த உபதேசத்தினுடைய முதல் உபதேசம், மகனே நீ ஷிர்க் செய்யாதே. இந்த வார்த்தை, அவர் இந்த ஷிர்க்கின் மீது அவருக்கு இருந்த அந்த வெறுப்பு, ஷிர்க்கை குறித்து தனது மகனுக்கு அவர் கொடுத்த அந்த விழிப்புணர்வு, தௌஹீதை குறித்து அவர் தனது மகனுக்கு செய்த அந்த உபதேசம் அல்லாஹ்விற்கு இவ்வளவு பிரியமானதாக ஆகிவிட்டது. அவருக்காக இந்த இறுதி இறைவேதம் அல் குர்ஆனிலே ஒரு சூறாவை இறக்கி அந்த சூறாவிற்கு அவருடைய பெயரை வைத்து அவர் சொன்ன உபதேசங்களில் இந்த உம்மத்திற்கு அடிப்படையான உபதேசங்களை அல்லாஹ் தஆலா ஒரே வரிசையிலே பட்டியல் கொடுக்கிறானே. அதனுடைய முதல் உபதேசம் என்ன? அவரின் வாயிலாக அல்லாஹ்
தஆலா சொல்கிறான். அவரின் நாவினால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம். என் மகனே அல்லாஹ்விற்கு இணை வைக்காதே, என் மகனே அல்லாஹ்விற்கு இணை வைக்காதே, நிச்சயமாக இணை வைத்தல் மிகப்பெரிய அக்கிரமமான செயலாக இருக்கிறது. அல்லாஹ் அக்பர். ஷிர்க் இருக்கிறது, ஒரு ஷிர்க் இணை வைத்தல், ஒரு முறை இணை வைப்பது. கவனிங்கம்மா, ஒரு முறை இணை வைப்பது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பல ஆயிரம் முறை விபச்சாரம் செய்வதை விட, பல ஆயிரம் முறை திருடுவதை விட, பல ஆயிரம் முறை பொய் சொல்வதை விட ஒரு முறை ஷிர்க் செய்வது அல்லாஹ்விடத்தே பாவத்தால் அவருடைய கோபத்தால் பயங்கரமானது. ஒண்ணும் இல்ல, ஒரு தர்கால போய் அந்த தர்காவை தொட்டு தடவுறாங்க, இது ஒரு ஷிர்க். இந்த தர்காவுக்கு வந்ததால எனக்கு மன நிம்மதி கிடைக்கிறது என்று நம்புகிறார், இது ஷிர்க். இந்த இறையேசனுடைய கபருக்கு அருகிலே உட்கார்ந்து அல்லாஹ்வை வணங்குவதால் எனக்கு கூடுதல் புண்ணியம் கிடைக்கும், இவரிடத்திலே உட்காருவதால் எனக்கு இவர் மூலமாக அருள் கிடைக்கிறது, இது ஷிர்க், இணை வைத்தல். நேரடியாக பெரிய வகை இணை வைத்தல். அந்த கபருக்கு அவர் சஜிதா செய்கிறார், அந்த இறைநேசரை கண்ணியப்படுத்தினால் அல்லாஹ் எனக்கு அருள் புரிவான் என்று, இது ஷிர்க். அந்த கபரையோ அங்கு இருக்கக்கூடிய தூணையோ அல்லது அங்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையோ தொட்டு தடவுகிறார், இதன் மூலமாக எனக்கு பரக்கத்து கிடைக்கும் என்று, இது ஒரு பெரிய ஷிர்க். அங்கே இரவு கழிக்கிறார். இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னா, அல்லாஹ் பாதுகாக்கணும், குறிப்பா பெண்கள் சமுதாயம். அதாவது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நல்ல கவனிங்க, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு நேர்வழியை கொடுக்கணும், ஹிதாயத்தை கொடுக்கணும். நேர்வழி கிடைத்ததற்கு பிறகுமா வழிகேடு. அதாவது மஸ்ஜிதுக்கு பெண்கள் வந்தால் தடுக்காதீர்கள் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண்கள் மஸ்ஜிதுக்கு வந்தால் தடுக்காதீர்கள், லா தம்னஉ இமா அல்லாஹ் மசாஜித் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளை விட்டு பெண்களை தடுக்காதீர்கள், பெண்கள் உங்களிடத்தில் அனுமதி கேட்டால் அனுமதி கொடுங்கள் என்று சொன்னார்கள். இதே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு செல்லக்கூடிய பெண்களை சபித்தார்கள், கபருக்கு செல்லக்கூடிய பெண்களை சபித்தார்கள். லஅனல்லாஹ் ஸவ்வாராத்தில் குபூர் வல் முத்தகிதீன அலைஹா சுருத். கபர்களுக்கு ஜியாரத்துக்கு செல்லக்கூடிய பெண்களை அல்லாஹ் சபிப்பானாக. அந்த கபர்களின் மீது விலக்கரிக்கக்கூடியவர்களை அல்லாஹ் சபிப்பானாக. இன்னைக்கு என்ன நடக்குது பாருங்க. வியாழக்கிழமையில போறான். ஒரு மூமினுக்கு கஷ்டம் என்றால், ஒரு மூமினுக்கு பிரச்சனை என்றால் அவன் யாரிடத்திலே செல்வான்? யாரிடத்திலே செல்ல வேண்டும்? அல்லாஹ் கேட்கிறான். சிரமத்திலே, இன்னல்களிலே, சிக்கல்களிலே, துன்பங்களிலே துடிதுடிப்பவன் அழைத்தால் அவனுடைய அழைப்புக்கு என்னை தவிர யார் பதிலளிப்பவர் இருக்கிறார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நான் கேட்கிறேன், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இறைநேசர்களை வைத்துக் கொள்ளுங்க, அவங்க யாருமே உங்களுக்கு பிரச்சனைனா எங்கள்கிட்ட வாங்கன்னு சொல்லியிருக்காங்களா? நாங்க அவுலியாக்கள் நேசிக்கிறோம், நாங்கள் அவுலியாக்களை மதிக்கிறோம், அல்லாஹ்வை சாட்சியா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னதாக சொன்னார்கள், நாங்கள் நம்புகிறோம். அந்த ஹதீஸை குறித்து நாங்கள் பயப்படுகிறோம். என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஒரு அடியான் ஃபர்லான, நல்ல கவனிங்க, பல விஷயங்களை உள்ளார கொண்டு வந்துகிட்டே இருக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டு அதை விட்டுறாதீங்க. எங்க இருந்து வர்றோம், எங்க இருந்து போயிட்டு இருக்கோங்கிறது கவனத்தில் கொண்டு வந்துகிட்டே இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் சொன்னதாக. அல்லாஹ் சொல்கிறான், மா தகர்ரப இலைய அப்துன் பிஅஃதல மிம்ம ஃப்தரது அலைஹி. நீங்க அல்லாஹ்வுடைய நெருக்க அவுலியாவாக ஆகணும்னா
ஃபர்துகளை, கட்டாய கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். ஃபர்த் 5 வேளை தொழுகையிலிருந்து, நோன்பிலிருந்து, ஜகாத்திலிருந்து, ஹஜ்ஜிலிருந்து ஃபர்லான அமல்கள் இருக்க வேண்டுமே தவிர நீண்ட முடிகளை வைத்துக் கொண்டு தப்படிப்பதால், கரகாட்டம் ஆடுவதால், கூத்து கும்மாளம் அடிப்பதால், இசைப்பதால், ஏதாவது இஷ்கையிலாகி அல்லாஹ்வின் காதல் என்ற பெயரிலே கவிதைகள் பாடுவதாலோ குதிப்பதாலோ அல்லாஹ்வுடைய நெருக்கம் அடையாது. இபாதத்துகளை செய்வதன் மூலமாகத்தான் அல்லாஹ்வுடைய நெருக்கம் அடைய முடியும். பிறகு அல்லாஹ் சொன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலா யஸாலு யதகர்ரபு இலைய பின்னவாஃபில். அதற்கு பிறகு நஃபிலான அமல்களை கொண்டு என்னை நெருங்கிக் கொண்டே இருப்பார். தொழுகையிலே நஃபில், நோன்பிலே நஃபில், வணக்க வழிபாடுகளிலே நஃபில், தர்மங்களிலே நஃபில். இந்த கபறுகள் பேர்ல கபறுகளை கோயில்களாக ஆக்கி எப்படி அங்கே இருப்பதை போன்று இங்கே இந்த தர்காக்களுக்கு பூசாரிகளாக இருக்கிறார்களே, இவங்க எல்லாருமே ஒன்லி மக்கள்கிட்ட இருந்து வசூல் செய்யறதுதான் நோக்கமா. மக்கள்கிட்ட இருந்து இது ஒரு, அதாவது மார்க்கத்தின் பெயரால் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மோசடி. அல்லாஹ் தஆலா சொல்கிறார், இந்த அதாவது இன்ன கஸீரன் மினல் அஹ்பார் வர்ருஹ்பான் லா யகுலூன அம்வாலன் நாஸி பில் பாத்தில். இந்த துறவிகள், இந்த பண்டிதர்கள் மக்களின் செல்வங்களை ஹராமான முறையிலே விழுங்குகிறார்கள். உண்மையிலேயே உங்க மேல நேசம் உள்ளவர்களாக இருந்தால், அவர்கள் உங்கள் மீது கருணை உள்ளவர்களாக இருந்தால், உங்களுக்கு துவா செய்யறதுக்கு ஒருத்தர் காசு வாங்குறானா அவனை விட்டு அயோக்கியன் யாருங்க இருக்க முடியும்? சரி கொடுங்க, ஹராம் ஹலால ஒரு பக்கம் வைங்க, மார்க்கத்துல கூடுமா கூடாதாங்கிறத ரெண்டாவது பேசுவோம். நீங்க ஒரு கஷ்டத்துக்காக போறீங்க, நீங்களே ஒரு துன்பத்துக்காக ஒரு பிரச்சனைக்கு போறீங்க, அவரு அந்த அவுளியாட்ட இருந்து உங்களுக்கு துவாவை வாங்கி தர்றாரு, எந்த கனெக்ஷன்லயோ. இதுக்கு நீ எனக்கு 50 ரூபா கொடு, 500 ரூபா கொடு, அப்பதான் உனக்கு அது கிடைக்கும் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய மோசடி, அயோக்கியத்தனம் இது. இதே இதுனா எல்லாத்துக்கும் திரும்ப நீங்க உதாரணத்துக்கு போங்க. நீங்க ஒருத்தட்ட, ஒரு நல்ல மனுஷர், நீங்க நம்பக்கூடியவர்கிட்ட எனக்கு கொஞ்சம் துவா செய்யுங்கன்னு சொல்றீங்க. அவர் சொன்னாரு ஒரு 50 ரூபா கொடுங்கன்னு சொல்லிட்டு. அவர் என்ன சொன்னாரு? கேட்கறது புரியுதா? எனக்கு ஒரு 50 ரூபா கொடுங்க, இல்ல ஒரு 500 ரூபா கொடுத்தா விசேஷமா துவா பண்றேன். நீங்க செருப்படி கொடுத்துட்டு வருவீங்க. என்ன கொடுத்துட்டு வருவீங்க? 50 ரூபா 500 ரூபா கொடுக்க மாட்டீங்க, செருப்படி கொடுத்துருவீங்க. ஏன்டா துவாவை நீ விக்கிறியா? துவாவை நீ விக்கிறியா? அப்படி விற்கப்படக்கூடிய துவா பலிக்குமா சொல்லுங்க பாக்கலாம். இங்க என்ன நடக்குது? இங்க ஒரு மனிதன் சிரமத்திற்கு, கஷ்டத்திற்கு, துன்பத்திற்கு என்று அவனோ பாவ பிச்சைக்காரனா மிஸ்கீனா போறா, அங்க நடக்குது அவனிடத்துல கொல்ல. அங்க நீங்க கொடுக்கிற காசுக்கு ஏற்பதா அங்க உங்களுக்கு மரியாதை. எப்படி அல்லாஹுவை தவிர பிற, அதாவது அல்லாஹுவை தவிர வணங்கப்படக்கூடிய அந்த பிற வணக்கத்தலங்களிலே என்ன நடக்கிறதோ அதற்கு கொஞ்சமும் குறையில்லாமல் நடக்கக்கூடிய இடங்கள் தான் இந்த தர்காக்கள். பேருதான் வேற, பேருதான் வேறையே தவிர அங்கே எப்படி மக்கள் ஏமாற்றப்படுகிறார்களோ, அங்கே எப்படி மக்களுடைய செல்வங்கள் சூறையாடப்படுகிறதோ, அங்கே எப்படி மக்கள் முட்டாள்களாக மூட நம்பிக்கைகளுக்கு தள்ளப்படுகிறார்களோ, அதே போன்றுதான் இந்த அவுலியாக்களின் பெயரால் தர்காக்களிலே மக்கள் முட்டாளாக்கப்படுகிறார்கள், அல்லாஹ்வை விட்டு தூரமாக்கப்படுகிறார்கள், மக்களின் செல்வங்களை ஹராமான முறையிலே சூறையாடுகிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ஷிர்க் அவ்வளவு பயங்கரமானது. ஷிர்க் அவ்வளவு பயங்கரமானது. நான் கேட்கக்கூடிய இந்த துஆவை இந்த அவுலியா கேட்கிறார், இறந்து போன இவர் கேட்கிறார். நான் இங்கே வருவதால், இங்கே இருந்து வணங்குவதால் எனக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கும், இங்கே வருவதால் எனக்கு இன்னல்கள் நீங்கும் என்று ஒருவன் நம்பினால் அது மிகப்பெரிய ஷிர்க், அது மிகப்பெரிய ஷிர்க். திரும்ப விஷயத்துக்கு வாங்க. இப்ப நபிமார்கள் யார் எடுத்துப்போம்? நமக்கு எல்லாத்துக்கும் முன்மாதிரி யார் எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். குர்ஆன் சொல்லுகிறது நபிமார்கள். என்ன, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்ததா இல்லையா? நீண்ட காலம் இருந்தது. குழந்தை இல்லாமல் இருந்த போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துஆ கேட்டார்களா அல்லாஹ்விடத்திலே? அல்லது யா அல்லாஹ்
எனக்கு முன்னால் வந்த உன்னுடைய நபிமார்களிலோ அல்லது உனது இறைநேசர்களிலோ ஒருவருடைய கபரை காட்டி அங்கே சென்று நேர்ச்சை செய்து துவா கேட்கிறேன் என்று செஞ்சார்களா? இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் கொடுத்தானே, அது துஆவினால் அல்லாஹ்விடத்திலே கேட்கப்பட்ட ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் நல்லவர்களில் இருந்து ஒரு சந்ததியை எனக்கு கொடு என்று அவர்கள் துஆ கேட்டதால் கொடுத்தானா அல்லாஹு தஆலா? இல்லை எங்கேயாவது தர்காவில் போய் உட்கார்ந்ததால் கொடுத்தானா? சொல்லுங்க. அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டதால் அல்லாஹ் கொடுத்தான். சரி சரி கொடுங்க, அவங்களெல்லாம் மேல வச்சிருக்கு, கீழே வாங்க. கீழே வந்த நபி பனி இஸ்ராயேலுடைய நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று ஒரு நபி இருந்தார். யார் இருந்தா? யாருங்க? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இவங்களுக்கும் குழந்தை இல்லை, இவங்களுக்கு முன்னாடி நபிமார்கள்ல ரொம்ப பெரிய பெரியவங்க வந்திருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க, இஸ்மாயில் இஸ்ஹாக் இருக்காங்க, யாக்கூப் இருக்காங்க. எங்கேயாவது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய நபிமார்களாகிய இந்த முன்னோர்களுடைய கபருக்கு போய் உட்கார்ந்துகிட்டு இங்க உட்கார்ந்தா எனக்கு பிள்ளை கிடைக்கும், இவர்களிடத்திலே கேட்பதால் எனக்கு பிள்ளை கிடைக்கும் என்று செய்தார்களா? இல்லை. ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா, என் இறைவா உன் புறத்திலிருந்து எனக்கு ஒரு நல்ல சந்ததியை கொடு என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டார்களா? சொல்லுங்க, யார்கிட்ட கேட்டாங்க? அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். நபிமார்களின் கபறுகளை தேடி செல்லவில்லை. நபிமார்களின் கபறுகளுக்கே தேடி செல்ல முடியாது என்றால் பிற மக்களுடைய கபறுகளுக்கு எப்படி பிள்ளைகளை வேண்டி செல்ல முடியும்? யோசித்து பாருங்கள். இன்று உம்மத்தில் ஒரு கூட்டம் பிள்ளையை வேண்டி எங்கே இருக்கிறார்கள்? அல்லாஹ்விற்கு முன்னால் தொழுகையிலே துஆவிலே இல்லை, அதிலே அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை, அல்லது அப்படியே இருந்தாலும் பலவீனமான நம்பிக்கை. இந்த தர்காக்கு போனா நமக்கு குழந்தை கிடைக்கும். சரிங்க, கஷ்டம், பிரச்சனை, மனக்கவலை, நெருக்கடி, நோய், வாழ்க்கையில மிகப்பெரிய சோதனை. நான் கேட்கிறேன், அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வராத சோதனையா? சொல்லுங்க. அவர்கள் படாத கஷ்டமா? அவர்களுக்கு வராத நோயா? அவர்களுடைய உடல் நோயினால் சிரமப்பட்டதை விடவா? இப்ப அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் பனி இஸ்ராயேலுடைய நபி தானே. அவங்களுக்கு முன்னாடி வந்த எவ்வளவு பெரிய நபிமார்கள் இருக்கிறாங்க. எங்கேயாவது ஒரு நபியினுடைய கபரை தேடி போய் அங்க உட்கார்ந்துகிட்டு ஏதாவது செய்தார்களா? அல்லது ரப்பி வஅன்னி மஸ்ஸனிய துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், என் இறைவா எனக்கு தீங்கு நோய் ஏற்பட்டிருக்கிறது, கருணையாளர்களே எல்லாம் மகா கருணையாளர் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டார்களா? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எங்க போய் மாட்டிக்கிட்டாங்க? மீன் வயிற்றுல போய் மாட்டிக்கிட்டாங்க. யாருமே சிக்காத இடத்துல போய் சிக்கிக்கிட்டாங்க. யாருக்குமே தெரியாது. ஒரு ஜெயில இருந்தா கூட 4 பேருக்கு தெரியும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜெயில இருந்தாங்க. இந்த நபி எங்க போய் மாட்டிக்கிட்டாங்க? மீன் வயிற்றுல போய் மீன் வயிற்றுல போய் மாட்டிக்கிட்டாங்க. இப்ப இவங்களுக்கு என்ன, தனக்கு முன்னாடி வந்த இப்ராஹிம் நபி தெரியாதா? மூசா நபி தெரியாதா? அல்லாஹ் தஆலா அனுப்பிய நபிமார்கள் இவங்களுக்கு தெரியாதா? எந்த நபியுடைய பொருட்டாலையும் அல்லாஹ்விடத்துல துஆ கேட்டாங்களா? சொல்லுங்க. நபிமார்களிடத்திலையும் துஆ கேட்கல, நபிமார்களை நாடியும் பிரார்த்தனை செய்யல, அந்த நபிமார்களுடைய பொருட்டாலும் அல்லாஹ்விடத்துல கேட்கல. ஃபனாதா ஃபி ظுலுமாத், அந்த யூனுஸ் இருள்களிலே துஆ செய்தார். எப்படி துஆ செய்தார்? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், வணக்கத்திற்குரிய இறைவன் உன்னை தவிர யாரும் இல்லை, நான் தவறு செய்தவர்களிலே ஒருவனாக ஆகிவிட்டேன் என்று அவர் அல்லாஹுவை புகழ்ந்து தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டு துஆ செய்தார். அல்லாஹ் சொல்கிறான், அவரை அவருடைய கஷ்டத்திலிருந்து நாம் பாதுகாத்தோம். கவலையிலிருந்து, மன நெருக்கடியிலிருந்து அவரை பாதுகாத்தோம். இப்படித்தான் மூமின்களை நாம் பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறார். இது அடிப்படையான உதாரணம். ஒரு மனுஷனுக்கு குழந்தை தேவை, அதுக்கு நபிமார்கள் யாரிடத்துல துஆ செஞ்சாங்க?
ஒரு மனிதனுக்கு நோய் நொடி அது தீர்வதற்கு யாரிடத்திலே துஆ செய்தார்கள்? ஒரு மனிதனுக்கு மனக்கவலைகள், நெருக்கடிகள், பிரச்சனைகள் அது தீர்வதற்கு அந்த நபி யாரிடத்திலே துஆ செய்தார்கள்? இறுதியாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வாருங்கள். அவர்களுடைய வாழ்க்கை குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய வாழ்க்கை ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் கேளுங்கள், அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வை கொண்டு கேளுங்கள் என்பதைத்தான் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்களே தவிர இப்படி நீங்கள் தர்காக்களுக்கு செல்லுங்கள், இறைநேசர்களை தேடி செல்லுங்கள், அவர்களின் பொருட்டால் கேளுங்கள் என்று அவர்கள் சொல்லித் தரவில்லையே. அல்லாஹ்வின் அடியார்களே, திரும்ப அந்த ஹதீஸுக்கு செல்வோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்வதாக சொன்னார்கள், அடியான் நஃபிலான வணக்கத்தை கொண்டு என்னை நெருங்கிக் கொண்டே வருகிறான். அப்படி அவன் நஃபிலான வணக்கத்தை கொண்டு நெருங்கும் போது அவனை நான் நேசித்து விட்டால், நான் அவன் பார்க்கக்கூடிய பார்வையாக, அவன் கேட்கக்கூடிய செவியாக, அவன் பிடிக்கக்கூடிய கரமாக ஆகிவிடுகிறேன், அவன் நடக்கக்கூடிய காலாக ஆகிவிடுகிறேன். அதாவது என்னுடைய கட்டளைக்கு ஏற்ப, என்னுடைய விருப்பத்திற்கு ஏற்பவே அவன் நடக்க ஆரம்பித்து விடுகிறான். பிறகு அல்லாஹ் சொல்கிறான், அவன் என்னிடத்திலே ஒரு ஜான் நெருங்கி வந்தால் நான் அவனிடத்திலே ஒரு முழம் நெருங்கி வருகிறேன், ஒரு முழம் அவன் நெருங்கி வந்தால் நான் அவனிடத்திலே ஒரு கஜம் நெருங்கி வருகிறேன், அவன் என்னிடத்திலே நடந்து வந்தால் நான் அவனிடத்திலே ஓடி வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்பி. யார் என்னுடைய இறை நேசர்களில் இருந்து, கவனியுங்கள், யாரெல்லாம் குர்ஆனையும் சுன்னாவையும் மக்களுக்கு போதிக்கின்றார்களோ, குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையிலே அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்குவதின் பக்கம் மக்களை அழைக்கிறார்களோ, அவர்கள் இறைநேசர்களை அவமதிக்கக்கூடியவர்கள், அவுலியாக்களை அவமரியாதை செய்பவர்கள் என்று சொல்கிறார்களோ, அவர்கள் நன்கு தங்களது செவியை திறந்து கேட்டுக் கொள்ளட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சொல்லிய இந்த ஹதீஸ் குதுசியை நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம். அல்லாஹ் சாட்சியாக இருக்கிறார். அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாங்கள் நபியை உண்மைப்படுத்துகிறோம், அல்லாஹ்வை உண்மைப்படுத்துகிறோம். அல்லாஹ் சொன்னார், என்னுடைய நேசர்களில் யார் ஒருவரை ஒரு மனிதர் மன கஷ்டம் கொடுப்பாரோ, அவருக்கு தொந்தரவு தருவாரோ, அவருக்கு மனவேதனை தருவாரோ, அவரிடத்திலே நான் போருக்கு அறிவிப்பு செய்கிறேன். இறைநேசர்களுடைய அந்தஸ்து என்பது அவ்வளவு உயர்ந்த அந்தஸ்து. அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் அல்லதீன ஆமனூ வ கானூ யத்தகூன். அல்லாஹ் சொல்கிறான், அறிந்து கொள்ளுங்கள், இறைநேசர்கள் அவர்கள் மீது பயமில்லை, அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். அவர்கள் யார்? அல்லதீன ஆமனூ வ கானூ யத்தகூன், ஈமான் கொண்டவர்கள், தக்வா உடையவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இறைநேசர்களை மதிப்பது என்பது அந்த இறைநேசர்கள் எந்த தீனுக்காக, எந்த மார்க்கத்துக்காக வாழ்ந்தார்களோ அந்த மார்க்கத்தை நேசிப்பதும் கற்பதும், அந்த மார்க்கத்தின்படி வாழ்வதும், அந்த மார்க்கத்தை பரப்புவதும் தான் இறைநேசர்களை நேசிப்பது. இறைநேசர்களை நேசிப்பது என்றால் எதுவல்ல, எதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்களோ அதை செய்வதற்கு இறைநேசர்கள் மீது மரியாதை என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிலே கபர் எப்படி இருக்க வேண்டும் என்று வழிகாட்டி இருக்கிறார். கபர் எப்படி இருக்க வேண்டும் என்று வழிகாட்டி இருக்கிறார்கள். ஒரு மையத்தை அடக்கம் செய்யப்பட்டால் எப்படி கண்ணியமாக அடக்கம் செய்யப்பட்டு அந்த மையத்திற்கு அந்த மண் குமிக்கப்பட வேண்டும். எப்படி குமிக்கப்பட வேண்டும்? அந்த கபரிலிருந்து எந்த அளவு மண் எடுக்கப்பட்டதோ அந்த மண்ணை கொண்டுதான் அந்த கபரை சமப்படுத்த வேண்டும். ஒரு ஒட்டகத்தினுடைய திமில் எந்த அளவு உயரமாக இருக்குமோ அந்த அளவுதான் அந்த கபருக்கு மேல் மண் குமிக்கப்பட வேண்டும். இது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரை எப்படி கட்ட வேண்டும், கபர் எப்படி அமைக்கப்பட வேண்டும் என்று வழிகாட்டினார்கள். அது போக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். என்ன தடுத்தார்கள்? அந்த கபரில் அடக்கம் செய்யப்பட்டவருடைய பெயரை அங்கே கல் வைத்து எழுதுவதை தடை செய்தார்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள்.
நஹா யுக்தப அலைஹா, கபறுகளின் மீது எழுதப்படுவதை தடுத்தார்கள். வனஹா அன் துஜஸ்ஸல் குபூர், கபறுகள் சுண்ணாம்புகளை கொண்டும் கற்களை கொண்டும் கட்டப்படுவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். கபறுகளிலே விளக்குகள் எரிப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், அவுலியாக்களை அவமரியாதை செய்யக்கூடியவர்கள் யார்? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்றால் ரசூலுல்லாஹ் எதை தடுத்தார்களோ அது அல்லாஹ் தடுத்தது போல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை ஏவினார்களோ அது அல்லாஹ் ஏவியதை போல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபறுகளில் எழுதுவதை தடுத்தார்கள். கற்களை கொண்டு சுண்ணாம்புகளை கொண்டு கற்களை பக்காவாக கட்டுவதை தடுத்தார்கள். கபறுகள் உயர்த்தப்படுவதை தடுத்தார்கள். கபறுகளின் மீது கட்டிடங்கள் எழுப்புவதை தடுத்தார்கள். கபறுகளிலே பெயர்கள் எழுதுவதை தடுத்தார்கள். கபறுகளை கவனிங்க, ரொம்ப முக்கியமான செய்தி. கபறுகளை நல்ல கவனிங்க, கபறுகளை அல்லாஹுவை வணங்கும் இடமாக ஆக்குவதிலிருந்து தடுத்தார்கள். இப்படி கபர் தான் ஒரு இறைநேசர் அடங்கி இருக்கக்கூடிய இடம் தான். நீங்க அங்க போறீங்க, யார வணங்கல? அவரை வணங்கல. அங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடியவரை அவரை வணங்கல. அவர் பேரை சொல்லி திக்ர் செய்யல. அவர்கிட்ட நீங்க கொடுங்கன்னு கேட்கல. அவர் பொருட்டால அல்லாட்டையும் கேட்கல. ஆனா அங்க போய் உட்கார்ந்து குர்ஆன் ஓதுறார். இன்னைக்கு வியாழக்கிழமை பாத்தீங்கன்னா பெண்கள்ல ஒரு கூட்டம், அதுதான் அந்த ஹதீஸ் சொன்னேன், பள்ளிவாசலுக்கு போகக்கூடாது ஆனா தர்காக்களுக்கு. எப்படி பெண்கள் பள்ளிவாசலுக்கு போகக்கூடாது, தடை. ஏன் பெருநாள் தொழுகைக்கு திடலுக்கு கூட வரவிட மாட்டார். ஆனா எங்க போலாம்? தர்காக்களுக்கு போலாம், கபருக்கு போலாம், அங்க போய் மணிக்கணக்கா உட்காரலாம். சில பெண்கள் இரவெல்லாம் கழிக்கக்கூடியவங்க இருக்க, ஏத்திகாப் இருக்காங்க, இங்க போய் ஏத்திகாப், கபூர்ல போய் ஏத்திகாப் கலந்து ஓதுவாங்க பாருங்க, பக்தியா. இந்த ஷைத்தான் இருக்கானே, அல்லாஹு அக்பர், மிகப்பெரிய மாயக்கார். அதனாலதான் அல்லாஹு தஆலா யா அய்யுஹன்னாஸ் இன்ன ஷைத்தான லக்கும் அதுவுன் ஃபத்தகிதுஹு அதுவா இன்னமா யதுஉ ஹிஸ்பஹு லியகூனு மின் அஸ்ஹாபிஸ் ஸஈர். மக்களே, ஷைத்தான் உங்களுக்கு எதிரி, ஷைத்தான் உங்களுக்கு எதிரி. அவன் தன்னுடைய கூட்டங்களை நரகத்தின் பக்கம் அழைக்கிறான். அவன் விஷயத்திலே பயந்து கொள்ளுங்கள், அவன் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். வலா யகுர்ரன்னக்கும் பில்லாஹில் கரூர், ஏமாற்றக்கூடிய ஷைத்தான் அல்லாஹ்வின் விஷயத்திலே உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆன் ஓதுறீங்க, திக்ர் செய்றீங்க, தொழுவுறீங்க, இது அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒருத்தன் போய் கபருக்கு போறான். இப்ப பாருங்க, இங்கதான் நடக்கும். அங்க போகும் பொழுது அவனுக்கு ஏதோ ஒரு பக்தி வர்ற மாதிரி ஃபீலிங், அவனுக்கு ஒரு பக்தி வர்ற மாதிரி ஃபீலிங். அப்படியே அவனை பக்தியா கூட்டிட்டு போவான். அங்க நிக்க அவனுக்கு எப்படியோ ஏதோ ஒரு ஆன்மீகம் மாதிரி அப்படியே ஒரு உணர்வுகளை உண்டாக்குவான். இது எல்லாம் யார் அவனுக்கு அங்கே இந்த கற்பனைகளை, இந்த வசுவசாக்களை போடுவது? ஷைத்தான், இப்லீஸ் போடுகிறான். எப்படி அல்லாஹுவை தவிர வணங்கப்படக்கூடிய பிற இடங்களிலே அங்கே வணங்கக்கூடியவர்களுக்கு ஷைத்தான் ஒரு மாயையை உண்டு பண்ணுகிறானோ, அது போன்ற மாயையை, மயக்கத்தை, ஒரு குருட்டு பக்தியை, ஒரு பொய்யான இறையச்சத்தை, ஒரு பொய்யான ஆன்மீகத்தை ஷைத்தான் இந்த தர்காக்களுக்கு வரக்கூடியவர்களுக்கு உருவாக்குகிறான். அப்படியே அவருக்கு ஒரு அமைதி கிடைக்கிற மாதிரி, ஒரு நம்பிக்கை கிடைக்கிற மாதிரி, ஒரு பக்தி கிடைக்கிற மாதிரி ஷைத்தான் ஏற்படுத்துவது. ஒரு மனிதனுக்கு தொழுகையிலே உள்ளச்சம் வரவில்லை, தொழுகையிலே பக்தி வரவில்லை, தொழுகையிலே எனக்கு ஆன்மீகத்தின் ஈமானிய உணர்வு கிடைக்கவில்லை. ஒரு தர்காவிற்கு முன்னால் செல்வதால், ஒரு தர்காவிற்கு முன்னால் நிற்பதால், தர்காவிலே சென்று நான் அங்கே ஓதுவதால், தொழுவதால், அந்த தர்காக்கு அருகிலே நின்று துவா கேட்பதால் எனக்கு ஒரு ஆன்மீக உணர்வு கிடைக்கிறது, எனக்கு ஒரு பக்தி கிடைக்கிறது என்று சொல்வானே, ஆனால் அவன் எப்படி ஒரு மூமினாக இருக்க முடியும்? அவன் எப்படி ஒரு முஸ்லிமாக இருக்க முடியும்? ஒரு முஷ்ரிக், ஒரு சிலை வணங்கியாகத்தான் அவன் இருப்பான். அவன் அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய மிகப்பெரிய பாவியாகத்தான் இருப்பான். ஒரு மூமினுக்கும் ஒரு முஸ்லிமுக்கும், ஒரு மூமினுக்கும் காஃபிருக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்ன? ஒரு மூமின் அல்லாஹ்வை கொண்டு திருப்தியை தேடுவான். ஒரு மூமின் ஃபஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையை கொண்டு, பொறுமையை கொண்டு அல்லாஹ்விடத்திலே மன அமைதியை தேடுவான்.
இங்கே ஷைத்தான் அவனை அல்லாஹுவை தவிர வணங்கப்படக்கூடிய ஒரு இடத்திற்கு இட்டு சென்று அங்கே அவனுக்கு பக்தி போன்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறான், அவனுக்கு ஒரு மாயை உண்டாக்குகிறான். பாருங்க எந்த அளவுக்கு வரம்பு மீறுதல் பாருங்க. தர்காவுக்கு போறவங்களை பாருங்க, அல்லாஹுவை கண்ணியப்படுத்துவதை விட, அல்லாஹுவை சொல்லுங்க, அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துறதை விட அவர்கள் நம்பி இருக்கக்கூடிய அந்த கபரிலே அடக்கம் செய்யப்பட்டிருப்பவர்களை அவர்கள் கண்ணியப்படுத்துவதை பார்க்கலாம். ஒரு மஸ்ஜிதுக்கு போறீங்க, உலகத்திலேயே பெரிய இடம் எதுங்க சொல்லுங்க? உலகத்திலேயே பெரிய இடம் எதுங்க சொல்லுங்க? உங்கள்கிட்ட தான் கேட்கிற, சொல்ல மாட்டேங்கிறீங்க. உலகத்திலேயே பெரிய இடம் எது? மக்கா, மாஷா அல்லாஹ், மஸ்ஜிதுல் ஹராம், அல்லாஹ்வுடைய அந்த பள்ளி. அதுக்கு பிறகு எல்லா மஸ்ஜிது நபவி, எல்லா மஸ்ஜிதும் பெருசு இல்லையா? ஏன்? மஸ்ஜித் என்பது என்ன? பைத்துல்லா, அல்லாஹ்வுடைய வீடு, புயூத்துல்லா, அல்லாஹ்வுடைய வீடு. மன்னருடைய மாளிகைகளை விட, மிகப்பெரிய அரசர்களின் கோபுரங்களை விட கண்ணியத்தாலும் மதிப்பாலும் மரியாதையாலும் மகத்துவத்தாலும் உயர்ந்தது எது? அல்லாஹ்வுடைய மஸ்ஜித். அது கூரையினால் செய்யப்பட்டதாக இருந்தாலும் சரி, கீத்துகளால் செய்யப்பட்டதாக இருந்தாலும் சரி, சாதாரண தகடுகளால் செய்யப்பட்டதாக இருந்தாலும் சரி, நவரத்தினாலும் நவரத்தினங்களாலும் மரகதங்களாலும் மிகப்பெரிய விலை உயர்ந்த கற்களாலும் மிகப்பெரிய அதாவது அலங்காரங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட மன்னர்களின் கோபுரங்களை விட அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் பெருசு இல்லையா? அந்த மஸ்ஜிதுல தொழுதுட்டு வரும் பொழுது எப்படி வருவீங்க? மஸ்ஜிதுல தொழுதுட்டீங்க, மஸ்ஜிதுல தொழுதுட்டு வரும் பொழுது, இப்ப இதான் மஸ்ஜிதுன்னு வச்சுக்கங்க, நான் இப்படி தொழுகிறேன், தொழுதுட்டு இப்படி போவனா இப்படியே போவேன். கேட்கறது புரியுதா? மஸ்ஜிதுல தொழுதிங்க, தொழுதுட்டு நீங்க டர்ன் திரும்பி போறீங்களா, அப்படியே ரிவர்ஸ் கீர் போட்டு போறீங்களா? எப்படி போறீங்க? திரும்பி போறீங்க. இதே தர்காவுக்கு போறவங்கள பாருங்க, இதே தர்காவுக்கு போறவங்க திரும்பி போறாங்களா, ரிவர்ஸ் கீர் போட்டு போறாங்களா? எப்படிங்க போறாங்க? ரிவர்ஸ் கீர் போடுறாங்க. அதாவது உலகத்துல மனிதன் கண்டுபிடிச்ச 4 சக்கர வண்டிகளுக்கு ரிவர்ஸ் கீர் இருக்கிறத பார்த்திருக்கிறோம். மனுஷனுக்கே ரிவர்ஸ் கீர். யாருக்கு? மனுஷனுக்கே ரிவர்ஸ் கீருங்க. நான் என்ன கேட்கிறேன், பள்ளிவாசலை விடவா தர்கா பெருசு? சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்ல முடியுமா? மஸ்ஜிதை விட தர்காக்கள் பெருசு அப்படின்னு சுன்னத்து வல் ஜமாத்தை சேர்ந்த ஒரு ஆலிம் சொல்ல முடியுமா? ஒரு முஸ்லிம் சொல்ல முடியுமா? ஒரு இஸ்லாமியன் சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? மஸ்ஜிதுல யார தொழுதீங்க? அல்லாஹ்வை தொழுதீங்க. மஸ்ஜிது அல்லாஹ்வுடைய வீடு, உலகத்திலேயே அல்லாஹ்வுக்கு பிரியமான வீடு. خيرுல் அமாகினி மசாஜிதுல்லாஹ், பூமியில இருக்கக்கூடிய خيرுல் பிலாதி மசாஜிதுல்லாஹ், பூமியில உள்ள இடங்களிலேயே அல்லாஹ்வுக்கு சிறந்தது மஸ்ஜிது. அங்க ரப்புல் அர்ஷில் அதீம், மகத்தான அர்ஷுடைய அதிபதி, ரப்புல் ஆலமீன், அகில உலக மக்களுடைய அதிபதி, ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்தி, 7 வானங்கள் 7 பூமி, அர்ஷ், அதே போல குர்சி, அதே போல மேகங்கள், இந்த மலை, மனிதர்கள், ஜின்கள், மலக்குகள், ஜிப்ரீல், இஸ்ராஃபில், மீகாயில், மலக்குல் அத்தனை மலக்குகளுக்கு ரப்புல் மலாயிகா. அந்த ரப்ப தொழுதுட்டு வரும்போது சாதாரணமா நீங்க திரும்பி வர்றீங்க. இங்க அல்லாஹ் தடுத்த கட்டப்பட்ட ஒரு இடம். அல்லாஹ் தடுத்த மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிடப்பட்ட ஒரு கட்டிடம் தான் தர்காக்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கட்டிடங்கள் உடைக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த இடங்கள் தான் இந்த தர்காக்கள். அந்த இடத்துல போய் அங்க செய்ய வேண்டிய ஷிர்க செஞ்சுட்டு எப்படி திரும்பி வர்றாங்க? பக்தியா எப்படி ரிவர்ஸ் கீர் போட்டு திரும்பி. அவுலியாக்களுக்கு அவமரியாதை இடப்படாது. யாருக்கு? யாருக்கு? நான் என்ன கேட்கிறேன், சரிங்க, ரசூலுல்லாஹ்வை விட பெரிய அவுலியா யாரு இருக்காங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹய்யன் வ மய்யித்தன், அவங்க உயிரா இருந்த போதும் சரி, அவங்க இறந்த போதும் சரி இல்லையா? சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட முன்னோரிலும் சரி பின்னோரிலும் சரி
நபிமார்களிலும் சரி, ரசூல்மார்களிலும் சரி, ஏனைய முஸ்லிம்கள் மூமின்களிலும் சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட பெரிய அவுலியா யாராவது இருக்க முடியுமா? சொல்லுங்க. சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரா இருக்கும்போது எவ்வளவு கண்ணியமானவங்க, இறந்ததுக்கு பிறகு அதே கண்ணியமானவங்க. உலகத்துல அல்லாஹ் தஆலா சுப்ஹானல்லாஹ் لا ترفعوا أصواتكم فوق صوت النبي ولا تجهروا له بالقول كجهر بعضكم لبعض. நபிக்கு முன்னால் சத்தமிட்டு பேசாதீர்கள். உங்களில் ஒருவரிடத்திலே குரலை உயர்த்தி பேசுவது போன்று எனது நபி இடத்திலே பேசாதீர்கள் என்று அல்லாஹ் தடை செய்தார். அது மட்டுமா, இன்னல்லதீன யகுத்தூன அஸ்வாத்தஹும் இன்த ரசூலில்லாஹ் உலாயிக அல்லதீன இம்தஹனல்லாஹு குலூபஹும் லித்தக்வா. நீ நபிக்கு முன்னால் தாழ்வாக மென்மையான குரலில் பேசினால் நீ அல்லாஹ்விடத்திலே தக்வா உள்ளவன் என்று அல்லாஹ் சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி நபி இடத்துல போய் அமைதியா அன்பா பணிவா பேசுறவங்க யாரா? யாருடைய உள்ளங்களை இறையற்றத்தால் சோதித்து நான் தேர்ந்தெடுத்தேனோ அத்தகைய உள்ளமுடையவர்கள் தான் நபியிடத்திலே பண்பாக பணிவாக பேசுவார்கள் என்று அல்லாஹ் சொன்னார். அப்படிப்பட்ட அந்த நபி. அது மட்டுமா, லா தஜஅலு துஆ الرسول كدعاء بعضكم لبعض. ரசூலை அழைப்பதை நீங்கள் உங்களில் ஒருவர் மற்றவரை அழைப்பது போன்று ஏற்படுத்தி விடாதீர்கள். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யா நபி அல்லாஹ், யா ரசூல் அல்லாஹ் என்றுதான் அழைக்க வேண்டுமே தவிர யா முஹம்மது, யா அஹ்மத் என்று பேர் சொல்லி அழைக்க கூடாது. அப்பேற்பட்ட கண்ணியத்தை அல்லாஹ் கொடுத்தாங்க. இப்ப வாங்க விஷயம். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தப்ப அந்த நபிய அபூபக்கர் மாதிரி ரலியல்லாஹு அன்ஹு யாராவது கண்ணியப்படுத்திருப்பாங்களா? சொல்லுங்க. அபூபக்கர் மாதிரி யாராவது நேசித்திருப்பாங்களா? அல்லாஹ் எப்பேற்பட்ட பாசம் அபூபக்கருடைய. அபூபக்கர் அல்லாஹ்விற்கு பிறகு ரசூலின் மீது வைத்திருந்த இந்த பாசத்தை, அந்த அன்பை, அந்த நேசத்தை கொண்டு இந்த உலகத்தையே வானத்திற்கு கீழும் பூமிக்கு மேலும் கடலையும் நிரப்புவதென்றால் இடமே இருக்காது. அவ்வளவு பெரிய அன்பை அந்த அபூபக்கர் அல்லாஹ்வுடைய தூதர் மீது வைத்திருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு முன்னாடி சொல்றாங்க, லவ் குன்து முத்தகிதன் கலீலன் கைரல்லாஹ் லத்தகது அபூபக்கரின் கலீலா. அல்லாஹ்வை தவிர ஒருவரை என்னுடைய கலீல் உற்ற நண்பராக நான் எடுத்துக்கொள்வதாக இருந்தால் அபூபக்கரை நான் தேர்ந்தெடுத்திருப்பேன் என்று சொன்னார். அந்த அபூபக்கர் என்றைக்காவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸிலிருந்து பேசிட்டு திரும்பும் பொழுது திரும்பி போனாங்களா அல்லது வந்த வழியே பின்னாடியே போனாங்களா? யோசிச்சு பாருங்க. யோசிங்க, கேளுங்க, சிந்திங்க, புரிஞ்சு பாருங்க. எங்கேயாவது ஒரு சஹாபி ரசூல்லா மஜ்லிஸிலிருந்து வந்தவர் இப்படியே திரும்பி போனாருன்னு இருக்கா? இங்க என்ன நடக்கிறது பாருங்க. இதுதான் சகோதரர்களே, அல்லாஹ் யாரை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொன்னாலோ அதற்கு மேலாக ஒருவரை கண்ணியப்படுத்துவது, அங்கேதான் ஷிர்க் வருகிறது. இந்த நசாராக்கள் இருக்கிறார்களே, ஏன் அவர்கள் ஷிர்கிலே விழுந்தார்கள்? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது அவ்வளவு அன்பு வைத்தார்கள். அவர்களுடைய அற்புதங்களை பார்த்தார்கள். இந்த அன்பானது அவர்கள் மார்க்க இல்மிலிருந்து தூரமாக நேர்வழியில் இருந்து தூரமாக கடைசியிலே ஈசா நபியை அல்லாஹ்வுடைய குழந்தை என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார். கடைசியாக ஈசா நபிதான் அல்லாஹ் ஈசாவாக வந்தான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஈசா நபியின் மீதான அன்பு அவர்களை வழிகெடுத்து விட்டது. எப்போது? அந்த அன்பை தவறான முறையிலே அவர்கள் கொண்டு சென்ற போது. அதைத்தான் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ் நமக்கு கண்டிக்கின்றார். லா தகுலு ஃபீ தீனிக்கும், உங்களுடைய மார்க்கத்திலே, அன்பிலே, பற்றிலே நீங்கள் அளவு கடந்து விடாதீர்கள். அதாவது நீங்கள் கடவுள் 3 என்று சொல்லிவிடாதீர்கள். இன்னமல்லாஹு இலாஹு வாஹித், அல்லாஹ் ஒரே ஒரு கடவுள் தான். இன்தஹு கைரல் லக்கும், இந்த கூற்றிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார், ஒரு கபர் எப்படி இருக்க வேண்டும், அங்கே என்ன நடக்க வேண்டும் என்பதை சொன்னார்கள். கபருக்கு சென்றீர்களா?
அதன் அருகிலே சென்றீர்களா, சலாம் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் யா தியார கௌமி முஃமினீன், அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர் மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன். மூமின்களுடைய இல்லங்களே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், முஸ்லிம்களுடைய இல்லங்களே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். மூமின்கள் முஸ்லிம்களே, நீங்கள் எங்களுக்கு முன்னால் சென்று விட்டீர்கள். அன்தும் சலஃபுனா வ நஹ்னு அலா அஸரிக்கும், நாங்கள் உங்களுக்கு பின்னால் வரப்போகிறோம். வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லலாஹிகூன், இன்ஷா அல்லாஹ் நாங்களும் உங்களை வந்தடைவோம். யக்ஃபிருல்லாஹு லனா வ லக்கும், அல்லாஹ் உங்களையும் மன்னிப்பானாக, என்னையும் மன்னிப்பானாக. உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ்விடத்திலே அஸ்அலுல்லாஹ லீ வ லக்குமுல் ஆஃபியா, உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ்விடத்திலே ஆஃபியத்தை கேட்கிறேன். இது வல்லவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த துஆ. அவுலியாக்களை கண்ணியப்படுத்துவது என்றால், இறைநேசர்களை கண்ணியப்படுத்துவது என்றால், எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கபர் இருந்ததோ, எப்படி அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் அல் குலஃபாஉர் ராஷிதூன் அஸ்ஸஹாபா மினல் முஹாஜிரின் வல் அன்சார் அவர்களுடைய கபர் எப்படி இருந்ததோ அப்படிதான் இவர்களுடைய கபரையும் மீட்பது. அதுதான் இறைநேசர்களை கண்ணியப்படுத்துவது. இறைநேசர்களை கண்ணியப்படுத்துவது என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா இல்லையா, அலியே நீ செல், இந்த அரபிய தீபகற்பத்திலே எங்கெல்லாம் கபர்கள் உயர்த்தி கட்டப்பட்டுள்ளதோ, கபர்களுக்கு மேல் கட்டடம் கட்டப்பட்டுள்ளதோ, அனைத்தையும் இடித்து விட்டு வா, அனைத்தையும் இடித்து விட்டு வா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அதுதான் அவுலியாக்களை கண்ணியப்படுத்துவது. அவுலியாக்களை கண்ணியப்படுத்துவது என்றால் அவர்கள் எந்த மார்க்கத்திற்காக வாழ்ந்தார்களோ அந்த மார்க்கத்தை பரப்புவதும் அந்த மார்க்கத்தை பின்பற்றுவதும் தான் அவுலியாக்களை கண்ணியப்படுத்துவதை தவிர, அவர்களின் பெயர்களால் அவர்கள் பிறந்த தினம் என்று ஒன்று வைத்துக் கொண்டு கூடு, கந்தூரி, உருஸ் என்று கோயில்களிலே சிலை வழிபாடுகள் நடக்கும் இடங்களிலே அவர்கள் என்னென்ன சடங்குகளை, மூட நம்பிக்கைகளை, மூட பழக்க வழக்கங்களை செய்கிறார்களோ அதை செய்வது அவுலியாக்களை கண்ணியப்படுத்துவதல்ல, அவுலியாக்களை அவமரியாதை செய்வது. அது மட்டுமல்ல, இவற்றை செய்வது ஒரு மனிதனை இஸ்லாமை விட்டு வெளியேற்றிவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஈமானை விட்டு வெளியேற்றிவிடும். அன்பானவர்களே, இந்த உலகம் அழிந்து போகக்கூடியது, இந்த உலகம் இல்லாமல் போகக்கூடியது. மறுமையை பயப்படுங்கள், ஆகிரத்தை பயப்படுங்கள். இந்த நீங்கள் செய்யக்கூடிய இந்த செயல் ஷிர்க் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஷிர்க் எவ்வளவு பயங்கரமானது, மகா அக்கிரமம் என்று சொன்னோம். அடுத்தது இந்த ஷிர்க் எவ்வளவு ஆபத்தானது அல்லாஹ் சொல்கிறார். எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான், எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். ஷிர்க் செய்தவன் தௌபா செய்யாமல் இறந்து விட்டால் அவனுக்கு மன்னிப்பே இல்லை. இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அடுத்து என்ன நடக்கும்? அல்லாஹ் அக்பர். சில விஷயங்கள் அல்லாஹ் சொல்லும் பொழுது சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள முன்னாடி வச்சிருவோம். கண்டிக்கும் போது, சில கண்டிப்புகளை கண்டிக்கும் போது அல்லாஹ் யார முதல்ல கண்டிப்பா? யார? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கண்டிப்பான். அப்ப அவர்களே இப்படி கண்டிக்கப்பட்டா அடுத்து அல்லாஹ் அப்படி பாருங்க என்ன சொல்றா. 39வது அத்தியாயத்தினுடைய 65வது வசனம் சூரா ஜுமர். وَلَقَدْ أُوحِيَ إِلَيْكَ وَإِلَى الَّذِينَ مِنْ قَبْلِكَ لَئِنْ أَشْرَكْتَ لَيَحْبَطَنَّ عَمَلُكَ. நபியே, உங்களுக்கு வஹீனால் சொல்லப்பட்டது, உங்களுக்கு முன்னால் வந்தவர்களுக்கும் வஹீனால் சொல்லப்பட்டிருக்கிறது. நபியே, நீங்கள் இணை வைத்தாலும், கவனிங்க வசனம் என்ன? நபியே, லஇன் அஷ்ரக்த, நீங்கள் இணை வைத்தாலும் லயஹ்பதன்ன அமலுக, உங்களுடைய அமல் எல்லாம் நாசமாகிவிடும். வல தகூனன்ன மினல் காசிரீன், நீங்கள் நஷ்டவாளிகளிலே ஆகிவிடுவீர்கள். அல்லாஹ் அக்பர். இவ்வளவு ஆபத்தானது. அடுத்து கடைசியா இந்த வசனத்தை சொல்லி முடிக்கிற. இந்த ஷிர்க் எவ்வளவு ஆபத்தானது அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஒரு மனிதன் என்ன பாவம் செஞ்சாலும் சரி, அல்லாஹ் தஆலா அவனை மன்னிப்பான். அல்லாஹ் தஆலா அவன் ஈமானோட இஸ்லாமோட இறந்து விட்டால் அவனுக்கு மன்னிப்பு, கண்டிப்பா அவனுக்கு மன்னிப்பு. ஆனா இந்த ஷிர்க்கோட ஒருவன் இறந்து விட்டால், மனிதன் ஷிர்க்கோட இறந்து விட்டால் அல்லாஹ் சொல்கிறான் சூரா அல் மாயிதாவுடைய வசனம், இன்னஹு மன் யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah வ மஅவாஹுன் நார். யார் அல்லாஹ்விற்கு இணை கற்பிப்பானோ அவன் மீது அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான், அவன் தங்குமிடம் நரகம்தான்.
ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இறை நேசர்களை நேசிப்பது, அவர்களை மரியாதை செய்வது என்பது அவர்களுடைய கபறுகளை வணங்குவதல்ல. தேவைகளுக்காக, நன்மைகளுக்காக, பக்திக்காக, நம்முடைய ஆன்மீகத்திற்காக, நம்முடைய மன நிம்மதிக்காக அவர்களுடைய தர்காக்களை, கபறுகளை தேடி செல்வது, அவர்களை கண்ணியப்படுத்துவது, மரியாதை செய்வதல்ல. மாறாக அல்லாஹ்வை இழிவுபடுத்தக்கூடிய செயல், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மீறக்கூடிய செயல், அல்லாஹ்விற்கு செய்யப்படக்கூடிய துரோகம், அல்லாஹ்விற்கு செய்யப்படக்கூடிய அநியாயம், இஸ்லாமிய மார்க்கத்தை எதிர்க்கக்கூடிய செயல். இறைநேசர்களை கண்ணியப்படுத்துவது என்பது அவர்களுக்காக துஆ செய்வது, அவர்கள் பின்பற்றிய மார்க்கத்தை பின்பற்றுவது, அவர்கள் பரப்பிய மார்க்கத்தை பரப்புவது. இதுதான் கண்ணியத்திற்குரியவர்களே அந்த இறைநேசர்களை மரியாதை செய்வது, கண்ணியப்படுத்துவது. இந்த விஷயத்தை நாம் விளங்க வேண்டும், இதை பரப்ப வேண்டும். தொடர்ந்து இந்த பிரச்சாரத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும். குறிப்பாக ஒவ்வொரு வீடு வீடாக சென்று இந்த தௌஹீதுடைய, குர்ஆனுடைய, சுன்னாவுடைய இந்த ஏகத்துவத்தினுடைய பிரச்சாரத்தை நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இறைநேசர்கள் என்றால் யார்? அந்த இறைநேசர்களுக்கு செய்யப்பட வேண்டிய மரியாதை என்ன? அவர்களுக்கு எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற அந்த உண்மையான வழிகாட்டலை மக்களுக்கு சொல்ல வேண்டும். இன்று மக்கள் எதையெல்லாம் இறைநேசர்களை கண்ணியப்படுத்துவது, அவர்களை மரியாதை செய்வது என்று செய்கிறார்களோ இவையெல்லாம் சடங்குகள், அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவை, அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரியவரை, இவற்றை செய்யக்கூடியவனை இவை இஸ்லாமை விட்டு வெளியேற்றிவிடும் என்பதை அவர்களுக்கு நாம் புரிய வைக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய உம்மத்திற்கு நேரு வழியை தருவானாக. ஷிர்கிலிருந்து அவர்களை பாதுகாப்பானாக, குஃப்ரிலிருந்து பாதுகாப்பானாக. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இஸ்லாமின் ஒரு அங்கமாக, இஸ்லாமின் ஒரு அம்சமாக நுழைக்கப்பட்ட இந்த தர்காக்களுடைய ஷிர்க் கலாச்சாரத்திலிருந்து இந்த உம்மத்தை அல்லாஹ் பாதுகாப்பானாக. குர்ஆன் சுன்னாவுடைய கல்வியின் பக்கம் இந்த உம்மத்தை அல்லாஹ் கொண்டு வருவானாக. இந்த நேர்வழியை நாமும் பின்பற்றி பிற மக்களுக்கும் எடுத்துச் சொல்லக்கூடிய அந்த நற்பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நமது சமூக மக்களுக்கும் தந்தருவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நன்மைகளை ஏற்று நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.